வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்திருக்க இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கத்துலேருந்து வரலாம், ஆதனூர்லேருந்து வரலாம். இது வந்து ஆதனூர் வில்லேஜில் தான் வரும், எம்ஜி நகரில். ஸோ 4th ஸ்ட்ரீட்டாக இது வந்து கண்டிப்பாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 30க்கு 50 லேண்ட் ஏரியாவில் நமக்கு கீழே ஒரு டபுள் பெட்ரூமு, மேலே ட்ரிபிள் பெட்ரூமு, இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே படிக்கட்டு வச்சுருக்காங்க, மேலே கீழே வந்து தனியாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா சவுத் பேசிங்கில் இருக்குங்க. ஸோ சவுத் பேசிங்கில் இருக்கிற வீடு வந்து நமக்கு சேல்ஸ் வந்திருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக உட்கார மாதிரியே ஒரு இடமா கொடுத்துருக்காங்க. 9 வருஷம் ஆன வீடு இது. 87 லட்சம் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. நம்ம வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க, 2 பெட்ரூமு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டாச்சி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது. வீடை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆற்று மணலில் கட்டின வீடு தான். கதவை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் வந்து அவ்வளோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து அந்த ஷீட் மாதிரியான அந்த டோர் போடுறதோ அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மரத்தாலான கதவு தான், நல்லா டிசைன் பண்ணி ஓன் யூஸுக்காக இதுக்கு கட்டின வீடு தான். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதே போல் கிச்சனை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக தான் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வந்து ரொம்ப ப்ராடாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை செய்கிற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு குட்டி கிச்சனாக தான் இது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபர்னிஷ்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த எப்பயாவது யூஸ் பண்ணுற அந்த இடத்த மட்டும் தான் பார்த்திங்கன்னா டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே நார்மலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யார் வாங்குகிறோமோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீடை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான வீடு தான். ரேட் வந்து 87லேருந்து பார்த்திங்கன்னா அதை நெகோசியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒர்த்தான ஒரு இடம் தான். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துக்கு வரணுன்னா பஸ் ரூட், இந்த லோக்கல் பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வரும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரப்பாக்கத்துலேருந்து வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை மன்னிவாக்கம் இந்த ஆதனூர் ரோடு வருது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த வீடு நமக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் சுற்றி பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் டோரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா ஜன்னல் அந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வுட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கேப் விட்டு தான் பண்ணியிருக்காங்க நம்ம சைடில் போகிறதுக்காக. ஒன் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேப்பே விட்டுருக்காங்க. பின்னாடி செடிகள் வைக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து வாங்க நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லாவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மேலே வந்து 2 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியும் நம்ம வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காற்றோட்டமான இடம் அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் தான். நிறைய வீடுகள் அடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ஸோ காற்றோட்டமான ஒரு இடம், ரொம்ப நல்ல சூப்பரான இடம் தான் இது. இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு நல்ல வீடு தான். ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. ஒரு சேஃப் அண்ட் செக்யூரியான இடமும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியெல்லாம் நிறைய CCTV கேமரா கவரேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். மக்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக பழகக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம நெகோசியபிள் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். நம்ம கிளைண்ட்டுக்கு நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஆற்று மணலில் கட்டினது, அதே போல் ஒரு 10 வருஷம் ஆன வீடு இருந்தால் கூட தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் நல்ல ஒர்த்தான வீடாக இருந்து நல்ல பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ண பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்சாண்ட் போட்டு கட்டுறது வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதை விட நம்ம வந்து மணலில் கட்டின வீடு நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதே விட பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும்போது நிறைய இன்வால்மெண்ட்டோடு நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் லாங் கண்டிப்பாக அந்த வீடு வரும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அதனால் வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளியரான டாக்குமெண்ட் தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் லீகல் வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.